அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய நாமெல்லாம் தயாரிப்போடு இருக்கிறோம். குர்பான் என்கின்ற மிகச்சிறந்த அமலை நிறைவேற்ற வேண்டும் என்று. இன்னும் நம்மிலே சிலர் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், அடுத்த வருடமாவது அல்லாஹ் நமக்கு குர்பான் கொடுப்பதற்கு வாய்ப்பை தரட்டும், நாமும் குர்பானி கொடுக்க வேண்டுமே என்ற தேட்டத்தோடு இருக்கிறோம். அன்பு பெருமக்களே, முதலாவதாக ஒரு செய்தி உங்கள் கவனத்திலே பதிவு செய்கிறேன். குர்பானி என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவின் வாழ்க்கையிலிருந்து மொத்த நாட்களும் செய்த ஒரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் செய்த ஒரு அமல். எனவேதான் ஹனஃபி மதுஹபினுடைய இமாம் ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இந்த அமலை வாஜிப் என்று சொல்கிறார்கள். வாஜிப் என்று சொல்கிறார்கள். வாஜிப் என்று சொல்வதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ஒரு அற்புதமான ஹதீஸ் நம்முடைய காதுகளையும் உள்ளங்களையும் தொட வேண்டிய ஒரு செய்தி. மன் லஹு சஅத்துன் வலம் யுضحி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா. யாருக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்து அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் என்றால் அதனுடைய அந்த வார்த்தையின் கணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே குர்பானி என்பது அல்லாஹுவோடு அடியார்களை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அமல், நம்முடைய உள்ளத்தை திறந்து அல்லாஹுவிடத்திலே காட்டக்கூடிய ஒரு மகத்தான அமல். எனவே அந்த அமலை செய்வதற்கு நாம் எல்லாம் தயாரிப்போடு இருக்கிறோம். எங்கே செய்வது, எப்படி செய்வது, எப்படி அதை பங்கிட்டு கொடுப்பது என்றெல்லாம் யோசனைகள் நமக்கு பலது இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக குர்பான் என்ற அந்த அமல் நம்மிடத்திலிருந்து முதலில் எதை எதிர்பார்க்கிறது? வேண்டுமா இல்லையா? ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதை செய்தால் இதை அடையலாம் என்று. குர்பான் என்ற அமல் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது? ஹஜ்ஜிக்கு போகிறோம், என்ன எதிர்பார்ப்போடு போகிறோம்? அந்த அமலை செய்து முடித்து விட்டால் அன்று பிறந்த பாலகனை போன்று நாடு திரும்பலாம் என்று எண்ணி, இல்லையா? நோன்பு என்கின்ற அமலை செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? அதை செய்தால் அல்லாஹ்வையே அடையலாம். எல்லாவற்றுக்கும் கூலி உண்டு, நோன்புக்கு தவிர. நோன்பிற்கு நான் தான் கூலி, நானே அந்த அடியானுக்கு கூலியாக மாறுகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் பின்னால் ஒரு கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். நோக்கம் இருக்க குர்பானி நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அருளிய திருவசனத்திலே அல்லாஹ் சொன்னான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் கொடுக்கும் பிராணியின் இறைச்சியோ அல்லது அதனுடைய இரத்தமோ அல்லாஹுவை சென்று சேருவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய தக்வா தான் அல்லாஹ்விடத்திலே போகிறது, உங்களுடைய இறையச்சம் தான் அவனை சென்றடைகிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஆடு பிடியுங்கள், வளருங்கள், நல்ல ரோமங்கள் நிறைந்த ஆட்டை வாங்குங்கள், கொம்புகள் நீளமான உள்ள ஆட்டை வாங்குங்கள் என்றெல்லாம் விவரித்துவிட்டு அதற்கு முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொன்னார்கள். ஃபத்தீபு பிஹா நஃப்ஸா. உள தூய்மையோடு அதை நிறைவேற்றுங்கள், உள தூய்மையோடு நிறைவேற்றுங்கள். நான் 10 ஆண்டுகள் கொடுத்தவர், எனவே அந்த வருடம் தடைபட்டு விடக்கூடாது என்றெல்லாம் எண்ணம் வேண்டாம். பக்கத்து வீட்டில் இத்தனை கிலோவுக்கு ஆடு பிடித்திருக்கிறார்கள், நான் இத்தனை கிலோவுக்கு பிடித்திருக்கிறேன் என்றெல்லாம் வேண்டாம். எந்த எண்ணமும் வேண்டாம். நான் கொடுப்பது தூய்மையான எண்ணத்தில். இதன் மூலம் என்னுடைய இறையச்சத்தை நான் அல்லாஹ்விடத்திலே காட்டுகிறேன். பொதுவாகவே இபாதத்துகள் அனைத்திலும் இறையச்சம்தான் தலையானது, இல்லையா? இறையச்சம் தக்வாதான் தலையானது. எனவேதான் நோன்பை பற்றி அல்லாஹ் அதனுடைய கடமையை விவரிக்கிற பொழுது சொன்னான், உங்களுக்கு முன் உண்டான சமுதாயம் எப்படி நோன்பை மேற்கொண்டதோ அப்படித்தான் உங்களுக்கும் நான் நோன்பை கடமையாக்கியிருக்கிறேன் என்று முடிக்கும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலம் நீங்கள் தக்வா உள்ள மக்களாக மாறலாம் அல்லாஹ் சொன்னான். அதே போன்றுதான் அல் குர்ஆனை பற்றி சொன்னான், லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, இது தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். தக்வா உள்ளவர்கள் யார்? அல்லாஹ் சொன்னான், விவரித்தான். தக்வா உள்ளவர்கள் என்றால் யார்? யுகீமூன ஸலாஹ் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், ஒன்று. இரண்டாவது பண்பு, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மூணாவது, அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து பிறருக்கு கொடுப்பார்கள்.
இதையெல்லாம் தக்குவாவின் அடையாளமாக அல்லாஹ் காட்டுகிறான். தொழுகை தக்குவாவின் அடையாளம். பிறருக்கு உதவுதல், நம் பொருளாதாரத்தை எடுத்து பிறருக்கு கொடுத்தல், இது தக்குவாவின் அடையாளம். மறைவானவற்றை நம்புதல், இது தக்குவாவின் அடையாளம் அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் அன்புக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் இந்த குர்பான் என்ற அமலை பற்றி சொல்லும் பொழுதும், நீங்கள் கொடுக்கிறீர்கள், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் அந்த பிராணியின் கழுத்தில் படுகிறது, இரத்தம் பூமியில் சிந்துகிறது, அதை நீங்கள் அறுத்து உரித்து பங்கிட்டு கொடுக்கிறீர்கள். இதன் எந்த பாகமும் அல்லாஹ்விடத்திலே போவதில்லை. அங்கே போவதெல்லாம் உங்கள் எண்ணம் மட்டும்தான், உங்கள் இறையச்சம் மட்டும்தான். எனவே இறையச்சத்தை நீங்கள் முதல் சாதனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானே, நீங்கள் ஹஜ்ஜிக்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்யுங்கள். அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ வலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்திலே எல்லாம் சொல்லிவிட்டு ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, உங்கள் ஹஜ்ஜிக்கான ஏற்பாட்டை தேவைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் சாதனங்களிலேயே முக்கியமானது தக்குவா தான். அதை முதலில் கையில் எடுங்கள். இதன் ஊடாகத்தான் ஹஜ்ஜினுடைய முழு நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்வான். இப்போ ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் தக்குவா என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இறையச்சம் உள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை கட்டமைக்க வேண்டித்தான் அல்லாஹு தாலா இபாதத்துகளை, அமல்களை தந்தான். அந்த அமல்கள் மூலமாக நாம் எந்த அளவிற்கு இறையச்சத்தை நோக்கி நெருங்கி இருக்கிறோம் என்பதை பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனோ தானோ என்ற நம்முடைய அமல்களை கடந்து விடாமல், எல்லாரும் கொடுக்கிறார்கள் நானும் கொடுக்கிறேன் என்கின்ற பெயரோடு நின்று விடாமல், அதன் ஊடாக எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது, என்னுடைய இறையச்சம் மேன்மை பெற்றிருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டிய ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஒரு மகத்தான அமல் அவர்கள் செய்து காண்பித்தார்கள். காலாகாலத்திற்கும் வரக்கூடிய சமுதாயம் அதை பின்பற்றி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். எனவே இதை கடமையாகவே ஆக்கிவிட்டான். அவர்கள் செய்து முடித்து போய் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டது. ஆனாலும் கூட அந்த அமல் இன்றைக்கும் பாக்கியாக இருக்கிறது, இன்னைக்கும் மிச்சமாக இருக்கிறது. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் இதை ஒவ்வொரு வருடமும் பின்பற்றி கொண்டிருக்கிறது. ஊரில் இருக்கக்கூடியவர்களும் அதை செய்கிறார்கள், புனித பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகளும் அங்கே இதை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் அவர்களின் எண்ணத்திற்கும் அவர்களின் தக்குவாவிற்கும் அல்லாஹ் கொடுத்த பரிசு. பொதுவாக அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் அர்ப்பணித்தால் அல்லாஹ் பரிசு கொடுப்பான், நிறைய பரிசு கொடுப்பான். உலகத்தில் சில விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம், அதற்கு பலனையும் நாம் அனுபவிக்கிறோம். சொல்லுகிறோம் இல்லையா, 50 வயதை கடந்ததற்கு பிறகு இன்னைக்கு நான் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய இளமையில் நான் எவ்வளவு தூரம் அர்ப்பணிச்சுங்க தெரியுமா? என் தூக்கத்தை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய சுக துக்கத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அர்ப்பணித்ததனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். சொல்றோமா இல்லையா? காதலுக்காக வேண்டி நான் இதையெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறேன், என்னுடைய நாட்டுக்காக வேண்டி இதையெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறேன், எனவே இது எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி இன்னென்ன சுகங்களை எல்லாம் நான் விட்டு தந்திருக்கிறேன், எனவே இன்னைக்கு என்னுடைய குடும்பம் ஊரிலே பேர் சொல்லக்கூடிய விதத்திலே, எல்லோராலும் உயர்ந்த கண்கொண்டு பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோமா இல்லையா? உலகத்திலேயே சில விஷயங்களை அர்ப்பணித்தால் அதனின் பலனை உலகத்தில் அனுபவிக்கிறோம். அல்லாஹுவிற்காக வேண்டி அர்ப்பணித்தால் என்ன கிடைக்கும்? அல்லாஹுவின் மூலமாக பரிசு கிடைக்கும். அந்த பரிசை தான் இப்ராஹிம் என்ற மகத்தான அந்த இறைத்தூதர் அர்ப்பணித்த அர்ப்பணிப்புக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து கொடுத்தான், ஆட்டை கொடுத்தான். இப்ராஹிம் நபி எதை அர்ப்பணிக்க வந்தார்கள்? பெற்ற பிள்ளையை கொடுக்க வந்தார்கள். இதுவெல்லாம் கேட்டு கேட்டு பழசாகி போன கதையோ என்று நமக்கு சிலர் நம்முடைய எண்ணங்களிலே இந்த சிந்தனையும் கூட வரலாம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் மீளாய்வு செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ளத்திற்கு அது உரமூட்டிக் கொண்டே இருக்கக்கூடிய ஈரத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமானது. அல்லாஹ்விற்காக வேண்டி பிள்ளையை கொடுக்க முன் வந்தார்கள், அர்ப்பணிக்க வந்தார்கள், அல்லாஹ் கொடுத்தான். உங்களின் அர்ப்பணிப்பு, தியாகம், உங்கள் தக்குவா எனக்கு புரிந்துவிட்டது. உங்களுடைய உள்ளத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நான் உள்ளார் விளங்கி கொண்டேன். எனவே உங்களுக்கு நான் தருகிறேன் சொர்க்கத்திலிருந்து. இனிவரும் நாட்களில் உங்களை பின்பற்றி ஒரு கூட்டம் இதை தொடர்ந்து செய்யும், அவர்களின் சொர்க்கத்து பிராணியாகவே அதை நான் மாற்றிவிடுவேன் என்று அல்லாஹ் விரும்பினார் இல்லையா?
எனவேதான் அன்பு பெருமக்களே, இறையச்சத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அமலாக குர்பான் என்கின்ற அமல் தெளிவாக தெரிய வேண்டும். நாம் வெளிரங்கத்தில் செய்யக்கூடிய ஏற்பாட்டையும் தாண்டி நம்முடைய அந்தரங்கத்தில் உள்ளத்தில் அந்த இறையச்சத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சமூகத்தை தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்து சமைத்து தந்தார்கள். நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லலாம், எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கிறது. ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சில யுத்தங்களிலே கலந்து கொண்டவர்கள் தான் அபு ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி. இந்த அபு ஹுதைஃபா யார் என்றால், உத்துபா என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய பிரம்மாண்டமான எதிரி ஒருவர். முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கடுமையான முறையிலே எதிர்ப்பை காட்டியவர். அவருக்கு பிறந்த பிள்ளை தான் அபு ஹுதைஃபா. உத்துபாவிற்கு பிறந்த பிள்ளை அபு ஹுதைஃபா. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எளிதாக விளங்கும், உஹது யுத்த களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தகப்பனார் ஹம்சாவை ஒருவர் கொன்றார். தெரியுமா? ஹம்சா ரலியல்லாஹு ஒருவர் கொன்றார். கொன்றது யார்? வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த வஹ்ஷியை தூண்டியது யார்? ஹிந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த ஹிந்தா யார்னா, நான் சொல்லக்கூடிய அபு ஹுதைஃபாவுக்கு கூட பிறந்த சகோதரி. உத்துபாவுக்கு பிறந்த பிள்ளை தான் அபு ஹுதைஃபாவும், அதே போன்று ஹிந்தா என்ற பெண்மணியும். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்க, உள்ளத்தை மாற்ற வேண்டும், தன் வசப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் எங்கிருந்தும் அல்லாஹ் அந்த மாற்றத்தை கொண்டு வருவான். எதிர்த்தரப்பிலிருந்தே அல்லாஹ் உள்ளத்தை புரட்டி எடுத்து போட்டு இங்கே இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அல்லாஹ் அமைத்து தருவான். எக்கச்சக்கமான உதாரணங்கள் இருக்கிறது. அப்படி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர் தான் அபு ஹுதைஃபா. உத்துபாவின் வீட்டில் பிறந்தவர். உத்துபத் இப்னு ரபீஆ என்றால் மக்காவினுடைய முக்கியமான தலைவர். அவர் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அவர் கொடுத்த கொடைச்சல் இருக்கிறதே சொல்லி மாளாது. அந்த அபு ஹுதைஃபா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். பத்ர் யுத்தம் என்பது திட்டமிட்டு வந்து நடைபெற்ற யுத்தம் அல்ல. எதிர்பாராத விதமாக வந்த ஒரு பயணக்குழுவை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து கடைசியில் அது யுத்தமாக அது பரிணாமம் பெற்றது, மாறியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து 313 சஹாபாக்கள் தான். ஆனால் அவர்கள் அங்கிருந்து வந்தது திட்டம் போட்டு வந்தார்கள். முஸ்லிம்களை இத்தோடு அழித்து அவர்களுடைய கூண்டையே துவம்சம் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு யுத்தம் துவங்குவதற்கு முன்னால் ஒரு செய்தி சொன்னார்கள். அன்பு தோழர்களே, அல்லாஹ்வின் நாட்டம் இப்பொழுது யுத்தம் என்பது. நாம் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம். காரணம், நாம் நம்மை நம்பி வந்து நிற்கவில்லை, நம்மை படைத்த அல்லாஹ்வை வந்து நம்பி நிற்கிறோம். நம்மிடத்தில் இருக்கும் பலத்தை கொண்டோ ஆயுதத்தை கொண்டோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அணிவகுப்புகளை கொண்டோ நம்பி களத்தில் இல்லை, நம்மை எல்லாம் படைத்த அல்லாஹ்வை நம்பி நிற்கிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். எதிரியின் அணியிலே சில நபர்கள் திட்டம் போட்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் வேறு சிலர் எந்த எண்ணமும் இல்லாமல் நிர்பந்தமாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு போருக்கு வரணும், முஸ்லீம்களோட சண்டை போடணும், முஸ்லீம்களை வீழ்த்தணும், கொல்லணும் அப்படின்னா எந்த திட்டமும் கிடையாது. வேற வழி இல்லாமல் அவங்களோட சேர்ந்து இழுத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அப்படி வந்தவரில் ஒருவர் தான் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பின்னால் காலத்தில் இவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பத்ர் யுத்தத்திலே எதிரணியிலே, ஆனால் எந்த திட்டமும் இல்லை, எந்த நோக்கமும் உள்நோக்கமும் இல்லை, தீய எண்ணங்கள் இல்லை, நிர்பந்தமாக இழுத்து வந்துட்டாங்க. எனவே உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் சண்டை போடும் பொழுது அப்பாஸ் உங்களுக்கு எதிரிலே வந்தார், நீங்கள் அவருக்கு எதிராக ஆயுதத்தை ஏந்தாதீர்கள். அப்படின்னா என்ன சொல்றாங்க தெரியுதா? உங்கள் சண்டை நடக்கும் பொழுது எதுவும் நடக்கலாம். அந்த சந்தர்ப்பத்திலே அப்பாஸ் வருவாரையானால் நீங்க அவரை கொன்றாதீங்க, அவருடைய உயிர் போய்விட வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த அபூ ஹுதைஃபா இருக்காரு, இவர் சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் தான். அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன விருப்பம், அதை வார்த்தையாக சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்கள் அபூ ஹுதைஃபா? எங்க அப்பா உத்துபா வந்திருக்காரு இந்த யுத்தத்திற்கு, அதே போன்று ஷைபா எங்க அத்தாவோடு கூட பிறந்த சகோதரர் அவர் வந்திருக்காரு, என் கூட பிறந்த தம்பி வலீது அவரும் இந்த யுத்தத்துக்கு வந்திருக்காரு, எல்லாம் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நாங்கள் வந்தா கொல்லணும், அப்பாஸ் உங்கள் சொந்தக்காரன்றதுனால நாங்கள் விட்டுணுமா அப்படின்னு வார்த்தை கேட்டேன். உங்க சொந்தம் என்பதனாலே நாங்கள் விட்டுணுமா? எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் யுத்தத்திலே அப்பாஸ் எனக்கு எதிராக வந்தால் நிச்சயமாக என்னுடைய வாளை தூக்குவேன் என்று சொன்னார்.
அந்த வார்த்தை உள்நோக்கத்தோடு வந்த வார்த்தை எல்லாம் இல்லை, ஆதங்கத்தில் வந்த வார்த்தை. நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறது, அப்பாஸுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கலங்கியே போனார்கள். ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னார்கள், அபூ ஹஃப்ஸே, உமர் ரலியல்லாஹுடைய செல்ல பெயர் அது, ஒரு நபியினுடைய சிறிய தகப்பனாரை கொல்வார்களா என்றும் கேட்டார்கள். நபியினுடைய சிறிய தகப்பனார் என்றும் சொன்னியானதற்கு பிறகு அவரையும் கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களே என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபியே, எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அபூ ஹுதைஃபாவுடைய தலையை நான் தூக்கிடுறேன். ஒரு நபி சொல்றாங்கன்னா நபியை மீறி ஒருத்தர் பேசுறாருன்னா அப்ப நயவஞ்சகராகி விட்டார் என்று தானே பொருள் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தை அபூ ஹுதைஃபாவின் உள்ளத்தை குடைந்து எடுத்து விட்டது. ஆகா, எப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சிட்டோம்! நம்ம துடுக்குத்தனமாக கேட்ட வார்த்தை நயவஞ்சகன் என்கின்ற அளவிற்கு நம்முடைய நிலையை கொண்டு நிறுத்தி விட்டதே, எவ்வளவு மோசமான விஷயத்தை செய்துவிட்டோம் என்று கண் கலங்கினார், அழுதார், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார், யா அல்லாஹ், என்னை கண்டித்து நீ எதுவும் வசனத்தை கொடுத்து விடாதே, நான் யதார்த்தமாக துடுக்குத்தனமாக சில கேள்வியை கேட்டுவிட்டேன், இது எவ்வளவு பெரிய ஆபத்தை பின்விளைவை ஏற்படுத்தும் என்று யோசிக்காமல் கேட்டுவிட்டேன், அல்லாஹ்வே என்னை நீ மன்னிக்க வேண்டும், நான் நபியிடத்திலே கேட்ட இந்த கேள்விக்கு பகரமாக உன்னிடத்தில் நான் வேண்டுவது, இது கிடைத்தால்தான் இந்த கேள்விக்கு நிகரான அந்த பிராய்ச்சித்தத்தை பெற்றதாக நான் புரிவேன், விளங்குவேன், உன் பாதையில் எனக்கு ஷஹாதத்தை கொடுத்து விடு, உன்னுடைய பாதையில் என்னுடைய உயிர் போய்விட வேண்டும். ஏன்? நபிக்கு எதிராக நான் பேசிவிட்டேன், நபி சொன்ன கருத்துக்கு ஆப்போசிட்டா நான் பேசிட்டேன், எனவே இதற்கு தீர்வு எனக்கு ஷஹாதத் தான், அல்லாஹ்வின் பாதையில் என்னுடைய உயிர் அர்ப்பணமாக்கப்பட வேண்டும் என்று கேட்டார். ஆனால் வாய்ப்பு பத்ரில் அவர் கிடைக்கல, அவர் ஷஹீத் ஆகலை. பத்ர் யுத்தம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இன்னைக்கும் அந்த கிணறு இருக்குது, பத்ர் யுத்தம் நடைபெற்ற இடம் இன்னைக்கும் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்திலே உள்ளே தள்ளி போனால் அந்த இடம் இருக்கிறது, இன்னைக்கும் ஹயாத்தாக இருக்கிறது. அங்கே ஒரு கிணறு இருந்தது, ஹலீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு. அந்த கிணத்திலே மக்காவினுடைய எதிரிகள் யார் யாரெல்லாம் அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய உடல் எல்லாம் தூக்கி எறியப்பட்டது, அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி வீசப்பட்டது. வீசின பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் போய் நின்று கூப்பிட்டாங்களாம், யா உத்பத் பின் வலீத், யா உத்பத் பின் ரபீஆ, யா ஷைபத் பின் ரபீஆ, வலீத் பின் உத்பா, அபூ ஜஹல் என்று ஒவ்வொருவரையாக பெயர் சொல்லி கூப்பிட்டு, அல்லாஹ் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? எனக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கை நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா. இங்க ஒரு முக்கியமான மஸ்அலா இருக்கிறது. பக்கத்திலே நின்ற அபூ ஹுதைஃபா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் செத்து போய்விட்டார்களே, நீங்கள் சொல்வதை என்ன அவர்கள் கேட்கவா போகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்றது அவங்களுக்கு கேட்கும்னாங்க, நான் சொல்றது அவங்களுக்கு கேட்கும்னாங்க, ஆனால் அவங்களால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி அபூ ஹுதைஃபாவை பார்க்கிறார்கள், முகமெல்லாம் வெளியே போய் இருக்கிறது. ஏன்னா அவங்களோட பாப்பா இறந்துட்டாரு, சகோதரன் இறந்துட்டாரு, அவனுடைய சின்ன அப்பா இறந்துட்டாரு. அபூ ஹுதைஃபாவை பார்த்து கேட்டார்கள், என்ன அபூ ஹுதைஃபா, உன்னுடைய உறவுகள் எல்லாம் அருந்து போய்விட்டதே, உன்னுடைய அப்பாலாம் இறந்துட்டாருன்னு சொல்லி நீங்க வருத்தத்திலையும் துக்கத்திலையும் இருக்கிறீங்களாம் கேட்டாங்க. இப்பதான் அங்கே ஈமானை வெளிப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பனார் இறந்து போய்விட்டார் என்று நான் வருத்தப்படவில்லை, துயரப்படவில்லை, நான் நம்பி இருந்தேன், அவர் அறிவாளி, அவர் நல்ல புத்திசாலியான மனுஷன், எங்க அப்பா, எப்படியாவது ஒரு நாள் அந்த புத்திசாலி தன்மை அவரை ஈமானின் பக்கம் கொண்டு வந்துவிடும் என்று நம்பினேன். ஆனால் என்னுடைய இறை நம்பிக்கையை அவருடைய இணை வைப்பு தகர்த்து விட்டதே என்று நினைத்து நான் பரிதாபப்படுறேன், அவ்வளவுதான். நான் நம்பினேன் எப்படியாவது இஸ்லாத்தை ஏத்துக்குவாருன்னு, ஆனா என்னுடைய இறை நம்பிக்கையை அவருடைய இறை நிராகரிப்பு தகர்த்து விட்டதே என்று நினைத்து பரிதாபப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் துவா செய்தார்கள், யா அல்லாஹ், நான் நபிக்கு எதிராக நான் அப்படி பேசியிருக்க கூடாது, இதற்கு தீர்வு ஒரே தீர்வு தான், எனக்கு ஷஹாதத் வேண்டும், நபிக்கு எதிராக நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், அது எப்படியான எண்ணத்தை நபியின் உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கும், அந்த காயத்திற்கு மருந்து என்னுடைய மரணம்தான் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். சாதாரணமாக மௌத்தை விரும்புதல் கூடாது, ஆனால் ஷஹாதத்தை விரும்பலாம். இறை வழியிலே போரிட்டு மரணிப்பதை அல்லாஹுவின் பாதையிலே கிடைக்கப்படுகிற பரிசு என்று சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். எனவேதான் உயிர் அவர்களுக்கு பெரிதாகவே தெரியவில்லை. அல்லாஹ்வின் பாதைக்கு வந்துவிட்டால் உயிரை அவர்கள் கொசுவின் ரெக்கைக்கு கூட மதிக்கவில்லை. எனவே இறைவா, எனக்கு வேண்டும் அந்த பரிசு என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுவின் நாட்டம். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அதற்கடுத்து எக்கச்சக்கமான போரில் கலந்துக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலே பொய்யன் முசைலமா என்று ஒருவன் இருந்தான். நபிகள் நாயகத்தினுடைய நபித்துவத்தை, தூதுத்துவத்தை, எனக்கும் வருகிறது, நானும் நபிதான் என்று சொல்லிக் கொடுத்த அந்த முசைலமாவுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தத்திலே இந்த அபூ ஹுதைஃபா அந்த பொய்யன் முசைலமாவை கொன்றுவிட்டு அந்த களத்திலே ஷஹீதாகியும் போனார்கள். இது வரலாற்று செய்தி. நான் சொல்ல வரும் செய்தி என்னவென்றால்,
அவர்களின் உள்ளத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்த அந்த இரையச்சம் தான் அவரை ஒரு சின்ன சருகல் ஏற்பட்ட பொழுதும் கூட அவரை அப்படியே துடிக்க வைத்தது. இப்படியான விஷயத்தை செய்துவிட்டோமே, இதற்கு எப்படியாவது தீர்வை தேடியாக வேண்டுமே, இதற்கு எப்படியாவது பிராயச்சித்தத்தினுடைய வழியை தேடியாக வேண்டுமே, அது இல்லாமல் எனக்கு மரணம் வந்து விடக்கூடாது, அந்த பாவத்தோடு நான் என் இறைவனை சந்தித்து விடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை எது கொடுத்தது? இரையச்சம் தான் கொடுத்தது. எனவேதான் இரையச்சத்தை மையப்படுத்தி அல்லாஹ் இந்த அமலை வைத்தான். இரையச்சம் என்பது ஒருவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விடுமையானால் நிச்சயம் அந்த ஒன்று அவரை பல விஷயங்களிலிருந்து பாதுகாக்கும், பாவங்களிலிருந்து திருப்பும், கெட்ட விஷயங்களிலிருந்து அவருடைய சிந்தனையை மாற்றி அமைக்கும், அவருடைய வாழ்க்கையின் போக்கை சொர்க்கத்தை நோக்கி போகக்கூடிய பாதையை நோக்கி மாற்றி கொடுக்கும். ஆனால் அது இல்லாத பட்சத்தில் நிச்சயம் எவ்வளவு பாதுகாப்பு கேடயங்கள் இருந்தாலும் கூட இரையச்சம் என்கின்ற கேடயம் ஒருவரிடத்திலே இல்லாமல் போய்விடுமையானால் அது நிச்சயமாக அவரை எங்காவது ஒரு இடத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், இரையச்சம் தான் இபாதத்தினுடைய மையம். எனவே இந்த குர்பானியின் மூலம் நீங்கள் அதை தேடுங்கள், அதுதான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். குர்பானி கொடுக்கிற பொழுது இப்ராஹிம் நபியினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அவர் தன் மகனை அறுக்கிற பொழுது, கிடத்துகிற பொழுது, இன்னைக்கும் மினாவில் போய் ரிட்டர்ன் போயிட்டு திரும்பி வரும் பொழுது அவர்கள் அறுத்த அந்த இடத்தை அப்படியே அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இங்கே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாரை மல்லாக்க படுக்கு போட்டு அவங்க வச்சிருந்த அந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து கழுத்தில் வைத்த நேரம் அது. அப்படி வைத்திருக்கிற பொழுது ஒரு தந்தையாய், நீண்ட நாள் பிள்ளை இல்லாத ஒரு தந்தைக்கு ஆண் மகவு பிறந்திருக்கிறது. பிறந்த பிள்ளையை கொடுக்கும் பொழுது அவருடைய உள்ளம் எப்படி படுத்திருக்கும்? நாம் நினைப்போம் பாடாய்பட்டிருக்கும் என்று. ஆனால் அவருடைய உள்ளத்தில் எந்த சலனமுமே இல்லை. அல்லாஹ் சொன்னான், அவனே கொடுத்தான், எனவே அவனே கேட்கிறான், திருப்பி கொடுக்கிறேன். என்னுடைய சக்திக்கு மிஞ்சியது இது, என்னுடைய வயதிற்கு தக்கவா வயதிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல இந்த ஆண் பிள்ளை. ஆனால் அவனே கொடுத்தான், இந்த காலத்தில் அவனே கேட்கிறான், கொடுக்கிறேன். இதுதான் இரையச்சத்தின் வெளிப்பாடு. இதை ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கக்கூடிய குர்பானியின் சமயத்தில் வெளிக்காட்ட வேண்டும். இதுதான் பிரதானம். எனவே அன்பான சகோதரர்களே, நாம் குர்பானிக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை நம்முடைய முத்தாய்ப்பான முதன்மை நோக்கமாக மையப்படுத்துங்கள் உங்களுடைய உள்ளத்திலே. இதுதான் நம்முடைய முதன்மை நோக்கம். என்னுடைய இரையச்சத்தை காட்டுவதற்காக வேண்டி கொடுக்கிறேன். 15 கிலோவா 20 கிலோவா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏதாவது ஒரு நல்ல ஆடு கிடைக்க வேண்டும் அல்லது நல்ல பிராணி கிடைக்க வேண்டும். கிலோவை எல்லாம் மையப்படுத்தி நான் வாங்க போவதில்லை. நபி சொன்னார்கள், கொழுத்த ஆட்டை வாங்குங்கள், அப்படி வாங்க போகிறேன். நிறைய ரோமங்கள் உள்ள ஆட்டை வாங்குங்கள், அப்படி வாங்க போகிறேன். நல்ல நீளமான கொம்புள்ள ஆட்டை வாங்குங்கள், அப்படி வாங்க போகிறேன். குறையில்லாத பிராணியை வாங்குங்கள், அப்படி வாங்க போகிறேன். அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் அதை ஒரு நாளாவது வளருங்கள், அதன் மீது உங்களுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு வரட்டும், அப்படி செய்ய போகிறேன். அதற்கு பிறகு இப்ராஹிம் தன்னுடைய மகனை அறுக்கிற பொழுது ஏற்பட்ட அந்த உணர்வில் 0.1 வந்தா கூட எனக்கு போதுமானது என்ற எண்ணத்தில் செய்ய போகிறேன் என்றால் நிச்சயமாக நம்முடைய குர்பான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இதில் எதுவுமே நம்மிடத்தில் இல்லாத பட்சத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது வெறும் இறைச்சிக்காக வேண்டி அறுக்கப்பட்ட பிராணியை தவிர வேறில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே குர்பானியில் இந்த நோக்கம்தான் பிரதானமானது. இதை கவனத்தில் கொள்வோம். அடுத்து நாம் இந்த நாட்களில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அரஃபாவுடைய நாள். துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளைக்கு முந்தின நாள் 9வது நாள் அரஃபாவுடைய தினம். அந்த தினத்திற்கென்று தனிச்சிறப்புகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாளில் ஒருவர் நோன்பு இருந்தால் அந்த நோன்பு எப்படி மகத்தான நோன்பு என்றால், ஒரு வருடம் முன்னால் செய்த பாவத்தையும் அதற்கு அல்லாஹ் பிராயச்சித்தமாக ஆக்குகிறான். ஒரு வருடம் பின்னால் இருக்கக்கூடிய பாவத்திற்கும் அந்த ஒரு நாள் நோன்பு பரிகாரமாக மாறுகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் பார்க்கும் பொழுது 9வது நாள், இதில் எந்த குழப்பமும் வேண்டாம். இல்லை அரஃபால ஹாஜிகள்லாம் நாளைக்கு இருப்பாங்க, நாளைக்கு அவங்களுக்கு அரஃபா, நமக்கு நாளைக்கு தான் 8வது பிறை, நாளைக்கு மறுநாள் நமக்கு 9. இதில் பெருங்கொண்ட குழப்பம் நிலவுகிறது. பல்வேறு நபர்கள் இதில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், சர்ச்சைகள் செய்கிறார்கள். ஒன்று புரிஞ்சுங்க, திருமிதி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தான் ஹஜ்ஜி பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜி தான் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ஜு செய்யாத நாட்களில் பெருமானார் எப்பொழுது நோன்பு வைத்தார்கள் என்று தெரிந்துவிட்டால் இந்த குழப்பமே தேவையில்லை. அறிவாளித்தனமாக யோசிக்கிறேன் என்ற பெயரில் இல்லை, அரஃபால அவங்க இருக்கிறாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு அரஃபா,
அப்போ நம்ம அந்த நாளில் தான் நோன்பு இருக்கணும் என்று சிலர்கள் தேவையில்லாத வாதம் செய்கிறார்கள். தேவையே இல்லை. திர்மிதி ஷரீஃபிலே ஹதீஸ் வந்திருக்கிறது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்ஆதில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் நோன்பு வைப்பார்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நமக்கு எது 9ஓ அன்னைக்கு நோன்பு வச்சுக்க வேண்டியதான். ஒரே பிறை உலகம் எங்கும் சாத்தியமே கிடையாது. நீங்கள் உலகம் முழுக்க சுற்றி வந்தாலும் சாத்தியமே இல்லை, அது சாத்தியம் கிடையாது. சில சமயங்களிலே ஒன்று முந்தும் ஒன்று பிந்தும், இதுதான் இயற்கை, அதுதான் இயல்பு. அப்போ நமக்கு என்னைக்கு பிறை 9ஓ அன்னைக்கு நம்ம நோன்பு வச்சுக்க வேண்டியது. நமக்கு என்னைக்கு பிறை 9? இந்த வருஷத்தில் ஞாயிற்றுக்கிழமை பிறை 9, ஞாயிற்றுக்கிழமை பகல் பிறை 9. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பகலின் நோன்பு வைப்பது அரஃபாவுடைய நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நோன்புக்குத்தான் அல்லாஹ் என்ன கூலி தருகிறான் என்றால் 2 ஆண்டுகள் செய்கின்ற பாவத்திற்கு பரிகாரமாக அந்த நாளை ஆக்குகிறான். இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த அரஃபால நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இதை நாம் மறுபடியும் உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு இதை அதிகப்படியாக ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, மனிதர்கள் கேட்கக்கூடிய துவாவிலேயே சிறந்த துவா என்னவென்றால் அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவான்னா. இப்போ அரஃபா நாளில் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கணும். அரஃபாவுடைய அந்த 9வது நாள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அரஃபாவுடைய நாளிலே அந்த அரஃபா பெருவழியிலே ஹாஜிகள் கூடியிருக்கக்கூடிய இடத்திலே ஒருவர் வந்து உட்கார்ந்துட்டு இப்படி நினைக்கிறார், நம்ம பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா, எம்பிட்டு பாவம் பண்ணியிருக்கோம், திரும்பி பார்த்தா சுற்றி பார்த்தா நம்மளை முழுக்க பாவமாக தான் இருக்குது, நம்ம பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா என்று ஒருவர் சந்தேகம் கொண்டால், ஹதீஸில் எழுதுகிறார்கள், வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள், அவருடைய ஈமானில் குறை இருக்குன்னு அர்த்தம். அவர் ஈமானிலே குறை இருப்பதனால தான் அப்படி கற்பனை செய்கிறார். அப்படிலாம் கிடையாது, எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியான மகத்தான நாள் அரஃபா. எனவே அந்த நாளில் கேட்கக்கூடிய துவாவிற்கு தனிச்சிறப்பு இருக்கிறது. அந்த துவா என்ன கேட்கணும்? துவா செய்யணும். அதிலே கேட்கக்கூடிய துவாவிலே சிறந்த துவா என்று எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அடையாளப்படுத்தினார்கள். 4ஆம் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீது பியதிகல் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவாவிலேயே சிறந்த துவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார். எனவே அரஃபாவின் நோன்பு குடும்பத்தோடு நோன்பு வைப்பதற்கு முயற்சிப்போம். 2 ஆண்டுகளின் மொத்த பாவ மன்னிப்புக்கு பரிகாரமாக அந்த ஒரு நாள் நோன்பு மாறுகிறது. அந்த நாளில் அதிகப்படியாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம், அதிகப்படியாக அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். இந்த துவாவை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்போம். ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், லைலத்துல் கத்ர் இதுதான் என்று குறிப்பிட்டு பிரபலப்படுத்தி சராஹத்தன், அதாவது தெளிவுபடுத்தி நேரடியான ஹதீதுகள் எதுவும் இல்லை. ஆனால் அரஃபாவுடைய நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. 9வது நாள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் குறிப்பிட்டு சொல்லி அதனுடைய பலனை, அதில் கேட்கக்கூடிய துவாவை, அதில் என்ன வாசகத்தை சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் நபிகள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பாக்கியமான நாள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும், அதை முறைப்படி செயல்படுத்த வேண்டும். இது 2வது விஷயம். 3வது முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த துல்ஹஜ் மாதத்திலே அரஃபாவுடைய நாளினுடைய ஃபஜர் தொழுகையிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்வார்கள், துல்ஹஜ் மாதத்தின் 13வது நாள் அசர் தொழுகை வரை தனியாக தொழுதாலும் கூட்டாக தொழுதாலும் ஜமாத்தாக தொழுதாலும் கலாவாக தொழுதாலும் அதாவாக தொழுதாலும் ஒரு முறையாவது தக்பீர் சொல்லிவிட வேண்டும். அது வாஜிப் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களிலே செய்தன அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பல மூத்த சஹாபாக்கள் இந்த நாளில், இந்த குறிப்பிட்ட நாளில், அதாவது அரஃபாவுடைய நாள் 9வது பிறை காலை ஃபஜர் தொழுகையிலிருந்து 9, 10ஆம் நாள் 2, 11, 12, 13 மொத்தம் 5 நாள் ஆச்சு. 5 நாளில் 5வது நாள், அதாவது 13வது பிறையில் அசர் தொழுகை வரை தக்பீர் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 23 வக்துகள். இந்த 9வது பிறை ஃபஜரிலிருந்து கணக்கு பண்ணால் 23 வக்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஒரு முறை தக்பீர் சொல்லுவது வாஜிப், 3 முறை சொல்லுவது சுன்னத். எனவே இந்த அமலையும் நாம் கவனத்தில் கொள்வோம். வீட்டில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தனியாக தொழுதாலும் சேர்ந்து தொழுதாலும் அதாவாக தொழுதாலும் கலாவாக தொழுதாலும் அந்த ஃபரலான தொழுகைகளுக்கு பிறகு நாம் இந்த தக்பீரை ஞாபகப்படுத்தி நாம் கவனத்தில் வைத்து சொல்லிவிடுவோமாக. வல்ல அல்லாஹ் இந்த நாட்களுடைய மகத்தான சிறப்பை நிறைவாக நம் யாவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இங்கிருந்து வல்ல அல்லாஹ் எப்படி தக்பீரை சொல்ல செய்கிறானோ அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளிலே அந்த புனித மண்ணிலே போய் அமர்ந்து கொண்டு தல்பியா சொல்லக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவானாக. இன்றைக்கெல்லாம் மைனாவில் பார்த்தீங்கன்னா, அரஃபாவில் பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் தல்பியா,
எங்கே திரும்பினாலும் தல்பியா முழக்கம்தான். கூடாரமெங்கும் தல்பியா, மைதானமெங்கும் தல்பியா, திரும்பும் இடமெல்லாம் தல்பியா. அல்லாஹ் வந்து விட்டோம், இதோ வந்து விட்டோம், நீ கூப்பிட்டாய் வந்து விட்டோம், எந்த இணையும் உனக்கு இல்லை, எந்த துணையும் உனக்கு இல்லை, உன்னை வணங்கி கொண்டிருக்கிறோம், இதோ வந்து விட்டோம். இதுதான் அதனுடைய பொருள். இதை சொல்லிக்கொண்டு ஹாஜிகள் நடமாடக்கூடிய அந்த இடத்திலே, அந்த புனித மண்ணிலே அல்லாஹ் நம்மை நடமாடச் செய்வானாக. ஆசைப்படுவோம், ஆனந்தப்படுவோம், அதற்காக வேண்டி சின்ன சின்ன முயற்சிகள் செய்வோம். நிச்சயம் அல்லாஹ் அழைப்பான். முயற்சிகள் இல்லாமல், ஆசை இல்லாமல், வந்தா வாய்ச்சா பார்ப்போம், இல்லைன்னா விட்டு தள்ளுவோம் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தால் வாய்ப்பில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு சில வாரங்களுக்கு முன்பு, ஈமானின் வெளிப்பாடு ஒருவருக்கு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற ஆசை வருவது, ஒருவருக்கு அந்த ஆசை உறுதியாக உள்ளத்தில் இருப்பது என்பது அவர் உள்ளத்தில் ஈமான் பிரகாசமாக இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு. ஹஸரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.